ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு வாழைக்காவோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணியும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாதி அளவு சேர்த்து அதை போட்டு வேக வைக்கணும். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கலர்லாம் டிசால்வ் ஆகி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து பொரிய விட்டுக்கலாம். அது கூட கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சு நம்ம சேர்த்துருக்க பருப்பும் நல்லா செவந்து வரணும். இப்போ நான் இதில் 3 பூண்டை தோல் நீக்காமலேயே தட்டி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டாச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மீடியம் சைஸில் ஒரு ஆனியனை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காவை தோல் நீக்கி மசிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பூ சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வாழைக்காய் பொடிமாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு வாழைக்காய் பொடிமாஸ் ரெடியாகி வந்துடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.